வாசல் எனக்கு தந்தார், திறந்ததை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால், திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால், திறவுகோலை என் கையில் தந்தார். சங்கீதம் 66 அதனுடைய 19வது வசனம், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவ சமூகத்திலே அனுதினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இந்த காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு கூட, தேவன் மேலே விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஜெபம் அழுது அழுது நீங்கள் ஜெபிக்கலாம், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கலாம், நம்பிக்கையோடு ஜெபிக்கலாம், தேவன் மேலே வைத்த பற்றுதலோடு கூட நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டார் என்று. உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டார். உங்களுடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டார். நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற புலம்பலின் சத்தத்தை அவர் கேட்டார். நீங்கள் மன்றாடுகிற சத்தத்தை அவர் கேட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அறைக்குள்ளே அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஜெபங்கள் ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். உங்கள் நிலைமையை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய ஜெபம் அற்புதங்களை செய்ய போகிறது. உங்களுடைய ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையிலே பல ஆச்சரியங்களை காணும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். ஏனென்றால் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஜெபிக்கிற பிள்ளைகள் தோற்று போவதில்லை. ஜெபிக்கிற ஜெபம் பெரிய மாறுதலை கொண்டு வரும். ஜெபம் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சோர்வுகள், மனம் தளர்ந்து போன நிலைமைகள், தள்ளாடுகிற அனுபவங்கள், என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்போடு இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுக்க போகிறார். சொந்து போகாதே தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நீ அற்புதங்களை பார்க்க போகிறீங்க. நீங்க அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. தேவன் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறவர். அவர்களுக்கு பதில் செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.